சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வெளியிடப்பட்டுள்ள திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான 6 முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளது. அதன்படி ஓய்வு பெறும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் 50 விழுக்காடு ஊதியம் ஓய்வூதியமாகவும் அத்துடன் இதர ஓய்வூதிய பலன்களும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். மத்திய அரசின் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி உரிய குழு அமைக்கப்பட்டு இந்த ஊதிய விகிதங்கள் மாநில அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படும். மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு துறைகள், வாரியங்கள், நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு அமைப்புகளில் ஏற்படும் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் காலதாமதமின்றி நிரப்பப்படும். அனைத்து அரசு வாரியங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஓய்வூதியதாரர்களுக்கும் காப்பீட்டு திட்டத்தின் பலன்கள் முழுமையாக கிடைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு ஊழியர்களின் 50வது வயதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இலவச முழு உடற்பரிசோதனை செய்யும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும்.